திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துவிட்டதாக தெரிவித்தார். விவசாயிகள் மீது அக்கறை இல்லாத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முல்லை பெரியாறு அணை பற்றி சிந்திக்கவில்லை என்றும் கூறினார். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துவிட்டது என்றும் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறுகின்றன என்றும் கூறினார். மின் கட்டணம் 67% உயர்ந்துவிட்டதாகவும் வீட்டு வரி 100% வரையிலும் குடிநீர் இணைப்புக்கான கட்டணம் 900 ரூபாயிலிருந்து தற்போது 6000 ரூபாய் வரை உயர்ந்துவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு நடக்காத நாளே இல்ல. இது காரணம் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிருச்சு. போதைப் பொருள் பல வடிவத்தில் கிராமத்திலிருந்து நகர் வரை சந்து பொந்து வீதி எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் விற்பனை தாராளமா நடக்குது. அதை இந்த அரசால கட்டுப்படுத்த முடியல. அதன் விளைவு குற்றச் செயல் அதிகரிச்சிருக்குது.